ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஹை ப்ராஃபிட் earn பண்ணுறாங்க கம்பேர் வித் ட்ரெடிஷ்னல் பேங்க் அண்ட் நியோ பேங்க், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்டெக் இண்டஸ்ட்ரினா ஒன்றும் இல்லை, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே, கிரெட் இந்த மாதிரி இருக்க ஆப்ஸு யார் யாரெல்லாம் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி. ட்ரெடிஷ்னல் பேங்க்னா நம்ம எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் பேங்க் சொல்லுவோம். நியோ பேங்க்ங்கிறது வந்து ஒரு நியூ கான்செப்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நியூ பேங்க்னா அவங்களுக்கு எந்த ஒரு அவுட்லெட்டும் இருக்காது. அவங்க வந்து ஒரு ஆன்லைன் பேங்க் மாதிரி, எல்லாமே நீங்க ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம், எல்லாமே நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நியூ பேங்க் வந்து யோனா கேஷ், 812 கொடாக், நிறைய இந்த மாதிரி நிறைய நியூ பேங்க்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்லாம் சில ஆர்டிகல் பார்த்தேன். ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியோட growth வந்து 70%, 80%, 15% இருந்துச்சு. பட் நம்ம ட்ரெடிஷனல் பேங்கோட growth வந்து ரொம்ப அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 10, 12, 20 இந்த மாதிரி தான் இருக்கு. எந்த ரீசன்னால வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து கண்ட்ரீஸா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஏன் வந்து ட்ரெடிஷனல் பேங்க் வந்து அவங்களால அவங்க கூட காம்படிட் பண்ண முடியல? என்ன அட்வான்டேஜ் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இருக்கு, என்ன அட்வான்டேஜ் நம்ம ட்ரெடிஷனல் பேங்க்ல இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ட்ரெடிஷனல் பேங்க்ல இருக்கு, நியோ பேங்க்னா என்ன, நியோ பேங்க்ல என்ன அட்வான்டேஜ், நியோ பேங்க்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி ஒரு என்டையர் அனாலிசிஸ் பத்தி தான் இந்த பிபிடில நம்ம பார்க்க போறோம். ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி மார்க்கெட். எப்படி சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் யூஎஸ், யூகே, அதுக்கப்புறம் இந்தியா தான். இந்தியாவில் தான் நிறைய வந்து ஃபின்டெக் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்கமிங் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது. கூகுள் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் அஜூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுது. அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து பேமெண்ட்டை மேக் பண்ண முடியும், ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. நீங்க எல்லாரும் திங்க் பண்ணிருக்கலாம், இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடி, பட் அதுல ஃபின்டெக் யூஸ் பண்றவங்க ஒன்லி 40% தான் இருப்பாங்க. எடுத்துக்கினா ஒரு 50 கோடி பர்சன் தான் ஃபின்டெக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியோட growth வந்து நம்ம ட்ரெடிஷனல் பேங்க் growth-ஓட அதிகமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி டெக்னாலஜி ரீசன் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃபின்டெக் ஆப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் வந்து வேரியஸ் சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ல நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிக்கலாம், ஈக்விட்டி, இன்சூரன்ஸ், இ-காமர்ஸ் எல்லாமே எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்மா அவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க ஃபோன்பே, கூகுள் பே எடுத்துக்கோங்க, நீங்க கார் இன்சூரன்ஸ் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே நீங்க ஃபோன்பே, கூகுள் பே வந்து ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, கூகுள் பே, ஃபோன்பே வந்து பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் கூட டைப் வச்சிருக்காங்க. நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாத்தோட ஆப் கூடயும் அவங்க டைப் வச்சிருக்காங்க. நம்ம அந்த ஃபின்டெக் ஆப்குள்ளேயே போயிட்டு அந்த பர்டிகுலர் இப்போ நம்மளுக்கு என்ன நீடோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டா ஒன்று படிச்சு வந்து ஜியோ வந்து வாட்ஸ்அப் பே கூட டைப் பண்ண போறாங்க. எப்படின்னா ஜியோ ரீட்டைல் ஆப் நீங்க வாங்கிட்டு வாட்ஸ்அப் பேல வந்து பே பண்ற மாதிரி. இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பேபால், ஜிபே, ஃபோன்பே, கிரிட், அமேசான் பே, வெனோனா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட், குயிக் லோன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபின்டெக் ஆப்ஸ் இருக்கு. இந்த ஃபின்டெக் ஆப்லாம் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க சிங்கிள் அப்ளிகேஷனே வந்து எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன்னா வித்வுட் மேனுவல் இன்டர்வென்ஷன் டக்கு ஃபாஸ்டா வந்து அந்த சர்வீஸ் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆயிரும். ஏன்னா எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனும் இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் த்ரோவா எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ராசஸ் ஆயிரும். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கிரிட் அப்ளிகேஷன் வந்து நீங்க லோன் வாங்க முடியும். இந்த மாதிரி நிறைய சிங்கிள் அப்ளிகேஷன்ல நீங்க லோனும் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், கிரெடிட் கார்டு பே பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து நிறைய சர்வீஸ் வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அதுதான் வந்து அவங்களோட மேஜர் அட்வான்டேஜ். இன்னொரு ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்கன்னா அவங்க பேங்க்குக்கு ஒரு டைப் வச்சிருக்காங்க. அவங்க பேங்கோட டைப் வச்சுட்டு கிரெடிட் டெபிட் கார்டு அந்த பேங்க் மூலமாவே அவங்களோட ஃபீச்சர் அவைலபிளான டெபிட் கார்டையும் வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து அமேசானோட அமெக்ஸ் கார்டு, பேடிஎம்மோட அமெக்ஸ் கார்டு, அமெக்ஸ் கார்டு, பேடிஎம் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டைப் பண்ணி நியூ டெபிட் கார்டு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து நிறைய பேடிஎம் ரிலேட்டட் ஃபீச்சர் வந்து அந்த டெபிட் கார்டு இருக்கும். இந்த மூலமா என்ன ஆகும்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டும் டெவலப் ஆகுது, அதே சைடு இந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியும் டெவலப்மெண்ட் ஆகுது. இந்த மாதிரி அதுவும் இல்லாம ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில வந்து ஏன் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்பேர் வித் ட்ரெடிஷனல் பேங்க் கம்பேர் வந்து அதிகமா டெவலப் ஆகுதுன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், லெண்டிங் எல்லாமே வந்து ஒரே ஆப்லேயே வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து லெஸ் சார்ஜஸ், நீங்க வந்து லெஸ் சார்ஜஸ். அப்புறம் வந்து பியர் டு மெர்ச்சன்டைல் கான்செப்ட் வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கிங் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து பியர் டு மெர்ச்சன்டைல்னா நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு அவங்க ஒரு கியூஆர் கோட் ஆஃபர் பண்ணிட்டு அது மூலமா பே பண்ற மாதிரி பண்றாங்க. இது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க.
ட்ரெடிஷனல் பேங்க் வந்து அந்த மாதிரி யாரையும் போய் அப்ரோச் பண்றது இல்லை. பட் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஒரு QR கோட் செட்டப் பண்ணி ரீட்டைல் கஸ்டமர் ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து மொபைல் பேமெண்ட், டிஜிட்டல் கரன்சி, பியர் டு பியர் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் அவங்களோட ஒரு டைப் ஆஃப் அட்வான்டேஜா இருக்கு. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து RBI ஒன்று போட்டாங்க, டிஜிட்டல் டோக்கனைஸ்னு போட்டாங்க. என்ன தெரியுங்களா, எந்த ஒரு ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து கஸ்டமரோட டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து KYC இஷ்யூல வந்து ரொம்ப லாக்கிங்காக இருக்காங்க. ஏன்னா ஒழுங்காக KYC சம்டைம் வெரிஃபை பண்றதுல அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்றதுல ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சம் இஷ்யூஸ் ஹேப்பன் ஆகுது. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுல. ரெண்டாவது வந்து பல்க் டிரான்சாக்ஷன் வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரினால பண்ண முடியாது. லிமிட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இப்போ வந்து நீங்க கூகுள் பே, ஃபோன் பே எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஒரு லிமிட் செட் பண்ணிருவாங்க. அதுக்கு மேல வந்து நீங்க அந்த பர்டிகுலர் ஃபின்டெக் ஆப்ல வந்து நீங்க அதிக டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம ட்ரெடிஷனல் பேங்கை பத்தி பார்ப்போம். ட்ரெடிஷனல் பேங்க்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், SBI, கனரா பேங்க், ICICI பேங்க், HDFC பேங்க், இவங்க எல்லாமே ட்ரெடிஷனல் பேங்க். இந்த ட்ரெடிஷனல் பேங்கோட அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து கஸ்டமர் சப்போர்ட்காக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். கஸ்டமருக்கு வந்து இப்போ நீங்க ஏதாவது அக்கௌண்ட் பண்ணா சம்டைம் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லோனையும் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்தியாவில் வந்து 140 crores பாப்புலேஷன் இருக்காங்க. எல்லாருமே இப்போ டிஜிட்டலைஸ் மாறிட்டு வராங்க. குறைஞ்சது வந்து ஒரு 100 கோடி அக்கௌண்டாவது இருக்கும். கம்பேர் வித் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியோட ட்ரெடிஷனல் பேங்க்ல அக்கௌண்ட் லெவல் வந்து அதிகம், பட் growth ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. ஏன்னா ஏன் நிறைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குன்னா, கஸ்டமர் வந்து பேங்க் வந்து பிலீவ் பண்றாங்க, ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்குது. பட் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. டெக்னாலஜி வந்து இவங்க சைடு லாகிங்கா இருக்கு. டெக்னாலஜி வந்து செகண்டரியா தான் கன்சிடர் பண்றாங்க. ஒன்லி ஃபார் பேக் ஆஃபீஸ் ஃபோர்ஸ்ல எல்லாம் மேனுவல் ஒர்க்கை தான் அதிகமாக என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பல்க் டிரான்சாக்ஷன் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் பேங்க் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நீங்க வந்து பல்கா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த ஹோஸ்ட் S2B இந்த மாதிரி பல்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். கார்பரேட் கஸ்டமர் தான் ட்ரெடிஷனல் பேங்க் மோஸ்ட்லி டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்க கார்பரேட் கஸ்டமர் மூலமா அவங்களுக்கு தேவையான அவங்களோட சப்சிடரிக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எம்ப்ளாயி சேலரி ப்ராசஸ் பண்றது, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு பல்க் லோன் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி கார்பரேட் கஸ்டமர் அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பேங்க்ல வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. டிராபேக் ஆஃப் ட்ரெடிஷனல் பேங்க்ஸ் தான் என்னன்னா, மோனோபொலிட்டிக் அண்ட் லெகசி சிஸ்டமா இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள ரொம்ப ஓல்டு சிஸ்டம் வச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் தான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கிரேட் ஆகிறது கிடையாது. அதுவும் இல்லாம ஒன் பேங்க் சிஸ்டம் வந்து இன்னொரு பேங்க் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகியே வந்து ரொம்ப லெகசியா இருக்கு. அது இல்லாம நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்னும் வந்து கூகுள் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் அசூர், AWS இதுக்கெல்லாம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னன்னா, பேங்க்னா அவங்க டைரக்டா பிரான்ச் ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. ட்ரைனிங் கொடுக்கணும், டெவலப் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன எம்ப்ளாயிஸ் தேவையான பெனிஃபிட்ஸ், ரெண்டாவது வந்து ஆப்ரேஷனுக்கான பிரான்ச்சஸ் ஓப்பனிங், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் ஆகுது. இது வந்து பேங்கோட ஒரு டிராபேக்கா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நியோ பேங்க் பத்தி பார்க்கலாம். நியோ பேங்க்ங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது, ஆன்லைன் பேங்க். அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பிரான்ச் எதுவுமே இருக்காது. பட் அவங்க வந்து பேங்க் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நியோ பேங்க்ல நீங்க ஏதாவது எப்படின்னா ஃபுல்லா வந்து அவங்க கிட்ட டிஜிட்டலைஸா இருக்கும். நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா டெபிட் கிரெடிட் எல்லா சர்வீஸுமே அவங்க பண்ணுவாங்க. சேம் லைக் தட் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களோட மொபைல் ஆப்ஸும் நல்லா இருக்கும். யோனா கேஷ், யோனா SBI, 811 கொடாக், டிஜி பேங்க், RBS, இன்ஸ்டன்ட் பே, இந்த மாதிரி நிறைய நியோ பேங்க்ஸ் இருக்கு. அவங்க வந்து கஸ்டமருக்கு ஃபேவரா ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு லெஸ் கிரெடிட்டாவும் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில டைம் வயலேஷனும் ஆயிரும். டிராபேக் ஆஃப் ட்ரெடிஷனல் பேங்க்னா அவங்க வந்து லீகலி வந்து ரெகனைஸ் பேங்க் கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. லீகலி ரெகனைஸ் பேங்க் கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்களோட ஆப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ரிசால்வ் பண்றது சம்டைம் டைம் ஆகும். ரெண்டாவது வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸை தான் நிறைய வந்து அந்த ஆப்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால அவங்களோட ஓன் ப்ராடக்ட் மாதிரி அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கிறதும் ஒரு டவுட். இதுதான் வந்து இந்த மாதிரி ரீசனால தான் வந்து ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி அதிகமாக க்ரோ ஆகுது.